அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குரான் எப்படி ஓதுறதுக்குண்டான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ஏன்னா அதில் தான் எஸ்என்எல் குரானில் ஆரம்பத்தில் பேசிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து எப்படி 30 லெட்டர் ஓதணும், அது எப்படி தஸ்வீதோடு ஓதணும், அதுக்கப்புறம் நுக்குத்தா புள்ளி நுக்தா வச்சு ஜப்பர் வச்சு ஜெயிர் வச்சு அப்புறம் கடா ஜப்பர் கடா ஜெயிர் உல்டா பேஷ், அதுக்கப்புறம் தோ ஜப்பர் தோ ஜெயிர் தோ பேஷ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ யா நான் ஏற்கனவே இந்த பாடம் சொல்லியிருக்கிறேன். பெரிய மத்து இருந்தால் எப்படி ஓதணும் அப்படின்றத. பெரிய மத்து இருந்தால் அது ஒரு எழுத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 5 அலிஃப் நீட்டி ஓதணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் மட்டும் ஓதனா போதும். சட்டம் அது என்ன சட்டம், ஏது என்ன ஏது அப்படின்னு ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு இப்போ அவசியம் இல்லை. முழுசாக கற்றுக்கிட்டு அது என்ன சட்டன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி ஓதணும், இதுன்னா இப்படி தான் ஓதணும் அப்படின்ற ஒரு வரைமுறையை மட்டும் நீங்கள் சட்டத்தோட மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓத 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 இதுதான் இதுக்குண்டான சட்டம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அதுக்காக தான் நான் என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அந்த மாதிரி நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் பாருங்கள், கண்டினியூவாக உங்களுக்கு புரியும். ஓகே, பெரிய மது நான் 5 அலிஃப் நீட்டி ஓதணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஜபர், அது ஏற்கனவே வந்தது. இது நடுவில் போட்டு கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வருதா அப்படின்றதுக்காக ஜபரையும் கலந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பெரிய மது அதே தான். இது இப்படி லைட்டாக வளைச்சி கீழேயும் வளைச்சி மேலேயும் வளைச்சிருந்தா சின்ன மதுன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சின்ன மது தான் கொடுத்துருக்குறாங்க. யாழ கடா ஜபர் இருந்தாலே எடுத்து ஓதணும். இதில் சிறிய மது ஒன்று இருக்குது. சிறிய மது இருந்தால் 3 அலிஃப் நீட்டி ஓதணும் அப்படின்ற சட்டத்தை அப்படின்ற ஒரு வரைமுறை நான் சொல்லியிருக்கிறேன் சட்டத்தை. அந்த 3 அலிஃப் நீட்டி ஓதணும் அப்படின்னா அது எப்படி ஓதுறது அப்படின்னா, யா கடா ஜபர் யா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ஜபர்னா ய அப்படின்னு சொல்லிவிடுவோம். யாக்கு கடா ஜபர் தான் யான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதேமாரி இப்போ சிறிய மத்து இருந்துச்சுன்னா 3 அலிஃப் நீட்டு ஓதணும் அப்படின்னா யா, கையை இப்படி விட்டு நம்ம 3 அலிஃப் அப்படின்னா நம்ம கையை விட்டுக்கணும். 3 அலிஃப் அப்படி வருது அப்படின்ற ஒரு சத்தத்தோடு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அது எப்படின்னா யா, ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த 3 அலிஃப் சொல்கிற இந்த 3 விரல் நம்ம ஒரு பொறுமையாக விடுற அளவுக்கு அந்த யாவை நீட்டி ஓதணும். அதுதான் 3 அலிஃப் அப்படின்ற சட்டம், அப்படின்றது நீட்டி ஓதணுன்ற சட்டம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வாங்க பார்ப்போம். லாம் அலிஃப் ஜபர் லா அப்படி இருக்குது. இங்கே ஜபர் இருக்குது, அலிஃப் இருந்தால் லான்னு சொல்லுவோம். அதுக்கும் மேலே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பெரிய மது கொடுத்துருக்குறாங்க. பெரிய மது கொடுத்தோன்னா என்ன எப்படி ஓதணும் அப்படின்னா 5 அலிஃப் நீட்டி ஓதணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். லா அப்படி ஓதணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். சீனுக்கு அலிஃப் கொடுத்துருக்குறாங்க, ஹம்சாவுக்கு ஜபர் கொடுத்துருக்காங்க. இப்போ சான்னு சொல்லுவோம். சீனுக்கு அலிஃப் இருக்குது, ஜபர் இருக்குது, சான்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே பெரிய மது கொடுத்துருக்கிறதால சா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுங்களா? இப்போ அதேமாதிரி இதை பாருங்கள். அலிஃபுக்கு எதுவுமே இல்லை, ஜபர் இல்லை, ஜெயர் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் மத்து மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு எழுத்துக்கு மத்து மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பை மட்டும்தான் ஓத வேண்டும். மற்றபடி அலிஃப்க்கு நம்மளா ஜபர் வச்சு ஆ அப்படின்னு ஓதுறது, இல்லை ஈ அப்படின்னு ஓதுறது அப்படிலாம் ஓதக்கூடாது. ஒரு எழுத்துக்கு மத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மத்தனுடைய அலிஃபை மட்டும் நம்ம சட்டம் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த சட்டத்தை மட்டும்தான் நீட்டி ஓதணுமே தவிர மற்றபடி அதுக்கு ஆன்னு நம்ம ஜபர் வச்சு கடா ஜபர் வச்சு அந்த மாதிரி இழுத்து சொல்லக்கூடாது. அப்படி என்றால் அப்படின்னா எப்படி ஓதணும் அப்படின்னா அலீஃப், எப்படி அலீஃப் அப்படின்னு 5 அலிஃப் நீட்டி ஓதணும். ஓகேங்களா? இப்போ ஹாக்கு உல்டா பேஷ் கொடுத்துருக்குறாங்க. உல்டா பேஷ் கொடுத்து அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சின்ன மத்து கொடுத்துருக்காங்க. சிறிய மத்து கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஓதணும்? ஹூ. ஓகே, அடுத்தது யாக்கு கடா ஜபருக்கு மேலே சிறிய மத்து இருக்குது. இது எப்படி? இதுக்கு நம்ம அதிலே கடா ஜபர் கொடுத்துருக்குதால நம்ம அதில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம ஓத போகிறோம். இதில் எதுவுமே ஜபர் ஜேரி எதுவுமே கொடுக்காதால அலிஃபுன்ற அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பை நம்ம சொல்லி அதை எழுத்து சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் ஜபர் கொடுத்துருக்குறாங்க, இதுலேயும் உல்டா பேஷ் கொடுத்துருக்காங்க, கடா ஜபர் கொடுத்துருக்காங்க, சாரி. அதனால் அந்த மாதிரி எழுத்து ஓதுறோம். இப்போ இதுக்கு சிறிய மத்து கொடுத்துருந்தா எப்படி ஓதணும்? 3 அலிஃப் நீட்டி ஓதணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ வாங்க பார்ப்போம்.
யா. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹா. ஹாக்கு வந்து அலிஃப் இருக்குது, சிரிமத் இருக்குது. ஹா. ஓகே. சு. சீம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாவுக்கு சுக்குன் இருந்தாலும் யாவுக்கு சுக்குன் இருந்தாலும் எழுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது சீன் வாவ் பே சூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே பெரிய மது கொடுத்துருக்கிறதுனால எப்படி ஓதுறோம் அப்படின்னா சூ. ஐந்தலிஃப் நீட்டிட்டுனா அடுத்தது வாங்க பார்ப்போம். ஃபீக்கு வந்து சிறிய மது கொடுத்துருக்காங்க. ஃபீ. ஓகே. நீ. நீ. பெரிய மது ஐந்தலிஃப். ரா. ஓகே. அடுத்தது வந்து அலா. அலா. ஓகேங்களா? அலாக்கு வந்து சிறிமத்து கொடுத்துருக்காங்க. அலா. சவா உன். சவா உன். ஓகேவா? ஐந்தலிஃப் வாவு வந்து ஐந்தலிஃப் நீட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உன் அப்படின்ற எழுத்த சொல்கிறோம் சேர்த்து. ஓகேங்களா? அடுத்து வந்து ஹ ஹூ. இது வந்து சிறிமது கொடுத்துருக்காங்க. அஹு ல ஹூ. அஹ்லஹூ. நம்ம இதை வந்து எப்பயும் ஓதுற மாதிரி ஓதிட்டு இது லாஸ்ட்டில் வரதை ஹூன்றதை 3 அலிஃபை நீட்டணும். அஹ்லஹூ. அவ்வளோதான். எஸ்தஹி. எஸ்தஹின்றது எப்படி ஓதணும்னு பார்ப்போம். இதில் 3 அலிஃப் நீட்டி ஓதணும் சிறிமது இருக்கிறதால இதை வந்து எப்பயும் ஓதுற மாதிரி ஓதிட்டு இதை வந்து லாஸ்ட்டில் நீட்டி ஓதணும். ஓகேங்களா? எஸ்தஹ் ஈ. ஓகேவா? பிஹா. 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 ஓகே. அவுதைனின். இதில் வந்து எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி இடையில கொடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கரெக்டாக இல்லை அது மாதிரி ஏதாவது எழுத்து ஓதுனீங்களான்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம கன்ஃபார்மாக கரெக்டாக நம்ம பார்த்து ஓதுறதுல தான் திறமை இருக்குது. ஓகேவா? அவுதைனின். அவுதைனின். இது ஒன்றும் இல்லை. அடுத்த வார்த்தை பார்ப்போம். யா ஆ த மு. இது ஃபஸ்ட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்களா அதுக்கு அடுத்த உள்ள லெட்டர்லாம் எப்படி ஓதணும்? சாதாரணமாக ஓதிடணும். இதை வந்து எழுத்து ஓதணும். யா ஆதமு. ஓகே. லஹு. லஹு. இஹ்வத்துன். இது முடிஞ்சிச்சு. இஹ்வத்துன். இஹ்வத்துன். லியசூ உ. லியசூ உ. ஓகேவா? இது வந்து பெரிய முதல்ல அலிஃபை 5 அலிஃப் நீட்டி ஓத போகிறோம். லியசூ உ. இது குல்டா பேஷு. அதனால் எப்படி சொல்லணும்? அம்சாவுக்கு வாவு இருக்கிற மாதிரி ஊன்ற சத்தத்தோடு முடித்து சொல்லணும். ஓகே. அடுத்தது வந்து பனி. 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 இதில் வந்து சிறிமது கொடுத்துருக்கதால 3 அலிஃப் நீட்டி சொல்ல போகிறோம். பனி. ஓகேவா? அடுத்து வந்து இஸ்ராயில. இஸ்ராயிலுக்கு வந்து ராக்கு வந்து மது கொடுத்துருக்குதா அழுத்தம். ராக்குனா ராஃப்க்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குது. அந்த அலிஃப்க்கு கொடுத்துருக்க ரான்றதை நீட்ட போகிறோம். ஓகேங்களா? இஸ்ராயில. ஓகே. அடுத்தது வந்து இது பெரிய ஃபஸ்ட்டு எழுத்துல கொடுத்துருக்காங்க சிறிமது. ஹா அன்தும். இப்போ ஃபஸ்ட் எழுத்துல அதே மாதிரி. யா இப்லீசு. அடுத்தது இது ஆத்தைனா. ஆல. ஃபீ அவுலாதிக்கும். வரிசஹூ. இங்கே 3 அலிஃப் நீட்டுறோமா? வரிசஹூ. அபவாஹு. நிசாஅன். சாஇஹாத்தின். இது ஓகேங்களா? அடுத்தது பத்வாஇனுஹா. அப்படி ஓதணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது குரான் ஓத தெரியாமல் இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காக இருந்தாலும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதை தொடர்ந்து பார்க்கட்டும். உங்கள் மூலிமா அல்லாஹ் அவங்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். ஓகே. தேங்க்யூ.